ஆபிரகாமுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு, ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. அப்ப ஏதோ ஒரு கிரிய ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் பார்த்ததுனால ஆபிரகாமுக்கு சொல்றாரு, டே ஆபிரகாம், நான் நீ எதுவும் நினைச்சுக்காத, உங்களுடைய தலைமுறை எல்லாம் விக்கிரார்த்த பொம்மைகள்லாம் செஞ்சு எல்லாம் இதுதான் தெய்வம் வித்து, ஒருவேளை நீ அந்த மாதிரி 10-11 நினைச்சுக்கிறியோ, நீ பாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னு அர்த்தம், இந்த உலக சர்வத்துக்குமே பவர்ஃபுல் காட், எல் ஷடாய். எனக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்து கொண்டு இரு. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுடைய கிரிய 12ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்திலிருந்து அவர் பார்த்துக்கிட்டே வராரு. ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்கிற, டோன்ட் திங்க் ஆஸ் யூ விஷ். நீ நினைக்கிறபடி நீ யோசிக்காத. நான் ஒரு பெருக்கத்தை வச்சிருக்கிறவன் மேல, அது சாதாரண பெருக்கம் கிடையாது, உனக்கும் எனக்கும் ஒரு அக்ரிமெண்ட், உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு தேவன் நானு, எனக்கு ஆபிரகாமு குமாரன். இந்த பூமியில இவனை வச்சுதான் இந்த உலகத்துல எல்லாரையுமே ஆசீர்வதிக்க போறேன், தெரிந்து கொள்ள போறேன். அப்போ நீ எச்சரிக்கையாய் உத்தமனாய், நீ எனக்கு முன்பதாக, யாருக்கு முன்பதாகவே கிடையாது, ஆண்டவருக்கு முன்பதாக. அப்ப ஐ எம் வாட்சிங் யூ. நானும் உன்னை பார்த்துதான் இருக்கிறேன். ஆகையினால உன்னை நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். சொல்லுங்க, இந்த வருஷம் என்னை ஆண்டவர் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். சொல்லுங்க, இந்த வருஷத்துல முடிவுக்குள்ள எந்த தண்டலும், எந்த லோனும், எந்த ஒரு மகளிர் லோனும், எந்த ஒரு வட்டி கட்டுற காரியமும், எந்த ஒரு கடனும் என் வாழ்க்கையில இராதபடிக்கு இந்த வருஷத்துல எல்லா கடன்கள் இருந்தும் இயேசுவே என்னை விடுதலை ஆக்குவீங்க. எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்களும் எனக்காக திறப்பீங்க. எல்லாம் நான் இழந்தது திருப்பி கொள்ள போறேன். எல்லாம் அடமான வச்சத திருப்பி கொள்ள போறேன். இதோ என் கிரியைய இன்றிலிருந்து உமக்கு முன்பதாக அந்த பிலோதெப்பியா சபை போல கொஞ்சம் பலன் இருந்தோம், உமக்கு முன்பதாக உத்தமனா நடக்க கிருபை தாங்கப்பா. ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தை மிகவும் எங்களை, எங்க குடும்பத்தை, எங்க ஊழியத்தை மிகவும் திரளாய் பெருக பண்ணுங்கப்பா. ஆமென். இதுதான் தேவனுடைய பிளான்.